ஹலோ மக்களே, நீங்கள் வாங்க கோபி 65 பண்ணலாம். ஒரு கப்பில் கோபி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். காலிஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் மஞ்சத்தூள் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கோபியை போட்டு ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துக்கிறேன். வேக வேணாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். புழு போகிறதுக்காக போட்டிருக்கேன். மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாட் மசாலா, கொஞ்சமாக அஜினோமோட்டோ சால்ட்டு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். 4 கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டது மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடல மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 லெமன் போட்டுக்கிறேன். அடுத்து கலர் பொடி போட்டுக்கிறேன். இது வேணால் போட்டுங்க, இதுக்கு வேணான்னா விட்டுருங்க. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. ஆயில் மிதமான சூட்டில் இருக்கட்டும். எடுத்து ஊற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வேகட்டும். இந்த மாதிரி ஆயில் நல்லா வேகட்டும். 3 நிமிஷம் நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆகி வரும். பாருங்கள், அந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் வேகட்டும். ஆயில் ரொம்ப வச்சுட்டு வேணாம், நம்ம ஸ்லோ ஃபயரில் வெந்தால் தான் கிறிஸ்பாக கண்டு வரும். பாருங்கள், நம்ம கோபி 65 ரெடி ஆச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்.